எங்களுக்கு உற்சாகத்தை தந்தீர்கள். 11:41 10 மணித்துளிகளில் தீர்ப்பு சொல்லிடுறேன். நிறைய நேரம்லாம் பேசுறதில்ல. சங்கமித்ரா அவங்க ஃப்ரெண்டு வேற இங்கே வந்து ரொம்ப ராவடி பண்ணுறாரு. அவரு நம்ம வரவேற்கிறோம். அவர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்கள் சித்தப்பா சொன்னார், ஒருத்தர் ஒரு டைலாக், ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறேன். எங்கள் சித்தப்பா சொன்னார், சாராயம் குடிக்கிறது பெருசு இல்லைடா, குடித்தா வாந்தி எடுக்காமல் குடிக்கணும். அப்படியே வாந்தி எடுத்தாலும் 4 பேர் தெரியாமல் வாந்தி எடுக்கிறதால நம்ம சிறந்த குடிக்காரனார். அந்த வார்த்தை தான் என்னை குடிக்காரனா மாற்றிச்சு. இப்போயும் நல்ல குடிக்காரனா வச்சிருக்குது. இது ஒரு படத்தில் சரத்குமார் சொல்கிற வசனம். அந்த ஹாஸ்பிட்டல் அப்படியே ஓப்பன் பண்ணி எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார். அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை எங்கே மாறிடும்னா கிராமத்தில் மாறி இருக்கு, நகரத்தில் அப்படி இல்லைன்னு இவங்க பேசிட்டு போயிருக்காங்க. உண்மைதாங்க. பட்டுன்னு தீர்ப்பு சொல்லிடலாம். கண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கண்ணு ஆகலை. இப்போ இந்த தம்பி பேர் ஜீவித்துக்கு பொண்ணு பார்க்க போகணும். என்ன பண்ணணும்? ஜீவித்துடைய கேரக்டரை ரொம்ப நேரம் ஜாதகம் பார்த்து அவனை வாட்ச் பண்ணி அதெல்லாம் செய்ய தேவையில்லை. என் தம்பி மாதிரி நினச்சி நான் சொல்கிறேன். நாளைக்கு எது பிரச்சனாலும் நான் என் அட்ரஸ் கொடுத்து போகிறேன், நேரில் வந்து பேசிக்கலாம். ஜீவித்தை பார்த்தா தெரியும். அவர் தெரியும் சார், அதெல்லாம் பார்த்துக்கிறேங்கிறார். வெரி குட், சந்தோஷம். ஜீவித்த பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறவங்க அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5-6 ஹெட்செட் ஒயர் செட் இருக்குல்ல, அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. கண்ணு இது பிரிடா கண்ணுன்னு கொடுத்துருவாங்க. ஜீவித் அந்த ஹெட்செட் ஒயரை பிரிக்கிறத வச்சு அவன் எவ்வளவு பொறுமைசாலின்னு கண்டுபிடிச்சு இப்போ மாப்பிள்ளைய ஒத்துக்குவாங்க. ஆயா இப்படிதாங்க ஆயா இப்போ பார்க்குறாங்க மாப்பிள்ளையெல்லாம். அந்த ஹெட்செட் ஒயர் மாட்டிக்கும், பிரிக்கவே முடியாது. அது பெரிய டென்ஷன் பண்ணும். அந்த பையன் பொறுமையா பிரிச்சானா இவன் நல்ல பொறுமையான மாப்பிள்ளை. இப்ப காலம் இப்படி மாறி போயிருக்குது. இதே அந்த ஆயாவெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிராமத்துல பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணை விளக்கேத்த கூப்பிடுவாங்க. விளக்கேத்த கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு அப்படியே வந்து திரி, இப்ப கூட விளக்கேத்துனாங்க, திரியெல்லாம் நிமிட்டி விட்டு அப்படி விளக்கேத்துச்சுன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் சூட்டியான பிள்ளை. அந்த திரியில ஏத்துற திரியை நிமிட்டி விடுதுல்ல, அந்த கையில் இருக்கிற எண்ணெய அங்க இருக்கிற செவுத்துல தூண்ல தொடச்சிச்சுன்னா வீட்டை சுத்தமா வச்சுக்காதுன்னு நினைச்சுப்பாங்களாம். தலையிலேயே தொடச்சிச்சுன்னா அந்த எண்ணெய குளிக்காது, கொஞ்சம் அழுக்கழுக்கா இருக்குன்னு நினைச்சுப்பாங்களாம். ஒரு துணி எடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த துணியில தொடச்சிச்சுன்னா அடுத்தவங்க கிட்ட வேலை வாங்குவா, மாமியாரெல்லாம் வேலை வாங்குவான்னு நினைச்சுக்குவாங்களாம். அங்க விளக்கேத்துறப்பயே தீப்பெட்டி எடுத்து விளக்கேத்த வான்னு கூப்பிடுறப்பயே தீப்பெட்டியும் ஒரு அழுக்கு துணி எடுத்துட்டு வந்து விளக்கேற்றிட்டு அந்த அழுக்கு துணியில எண்ணெயை தொடச்சா அந்த பிள்ளை குடும்பத்துக்கு ஏற்றவன்னு அன்னைக்கு திருமணம் பண்ணோம். இப்ப நடக்குமா? அது மாதிரி நடக்க. இது கிராமம் நகரம், இதான் பிரச்சனை. சரி, இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறதுலாம் இருக்கு. எல்லாம் 2 பேரும் பேசுறது தான். நம்ம எங்க இருக்கிறோங்க, மனசுதான் மனசுதான். கிராமத்துல இருங்க, நகரத்துல இருங்க, மாமியா மருமக சண்டை ஏன் வருது? புரிதல், தவறான புரிதல் தான். என்ன பண்ணாங்க, 2 பேர் எந்த மாதிரி ஐயா மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லவங்க, திருடுற பழக்கம் இல்லைங்க. இல்ல அது மாதிரி 2 பேர், அந்த மாதிரி 2 பேர். இப்படிலாம் நீங்க எங்களை நம்புறதுக்கு ஆள் இருக்கு. நான் போய் நம்ம இடத்துல நிக்கணும் இல்லையா? ஏன்னா வீட்டு அட்ரஸும் தெரியுங்கிறாரு. நான் திருடுனா அவர் ஒத்துக்க மாட்டேன். நீங்க நல்லவங்கயா, நீங்க நல்ல மாமா தெரியும், உங்களுக்கு தெரியுது. பக்கத்து வீட்டுல யாரு இருக்கிறாங்கன்னா அவருக்கு 5 வருஷமா தெரியலையே, பிரச்சனை எங்கக்குதுன்னு பாருங்க. சந்தோஷம். 2 பேர் போனாங்க, ஒரு ஆரஞ்சு கூடையே தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் ஒரு சுடுகாடு காம்பவுண்ட் ஏறி குதிச்சாங்க பாருங்க. 2 பழம் வேற கீழே பொத்துன்னு விழுந்துருச்சு. இருந்தாலும் ரிட்டர்ன் போய் அந்த சுடுகாட்டுல அந்த ஒரு சமாதி மேல வச்சு, இந்த இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சத்தமா பிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த வாட்ச்மேன் இருப்பான் அந்த சுடுகாட்டுக்கு, அவன் எங்கேயோ டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு அவன் போதையில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு போயிட்டு வந்திருக்கிறான். பாவீங்களா, சுடுகாட்டுல இருந்தா உனக்கு இருந்தா எனக்குன்னு பேய்ங்க தான் பங்கு பிரிக்குதாட்டுக்குதுன்னு நினைச்சு, சரி நாம சொன்னா குடிக்கார இவன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு திட்டுவாங்க. இந்த ஊர்லயே ஒரு நல்ல பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, சாமியெல்லாம் பாக்குறாரு. அவரு கூட்டு வந்துதான் மக்கள்கிட்ட நிரூபிக்கணும், எவ்வளவு கஷ்டத்துல நான் கொண்டு வந்த காம்பவுண்ட்ல காவல் இருக்கிற பாத்தீங்களா அப்படின்னு சொல்லணும்னு போய், ஐயா வாங்கயா ஜோசியர், இந்த சுடுகாட்டு வந்து கேளு நீயே என்னடா அப்படின்னு வந்து பார்த்தா காம்பவுண்ட் வர நின்று 2 பேரும் கேட்கறாங்க, இந்த இது உனக்கு இது எனக்கு இது உனக்கு எனக்குன்னுச்சு. சரி ஆமாடா டேய், பங்கு தாண்டா பிரிக்குதுங்க, பேய் தாக்கும், இந்த பாடி உனக்கு இந்த பாடி எனக்குன்னு பிரிக்குதாட்டுக்குதுன்னு. அப்புறமா சொல்லிச்சான். இவங்க 2 பேரும் பேசினாங்க.
ஆமா அந்த காம்பவுண்ட் ஓரங்க 2 அப்படின்னு சொன்னோம். கரெக்டா அது உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. இவங்க 2 பேரும் பின்னக்கால் படைகளுக்கு ஓடி போய் ஆமாங்க இப்படி நாங்க பேசுறது கூட ஐயா வந்து அசாம் சொன்னாரு. ஐயா இந்த பழமொழி சண்டை போட்டாங்க, யூடியூப்ல அது போட்டு போறாங்க, தப்பு ஒண்ணும் இல்லை, புரிஞ்சுக்கிற மனசு தான், அதுல என்ன ஒண்ணும் இல்லை, வழக்கமா பேசுற பேச்சு தான். இப்படி புரிதலை இந்த பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல புரிதலாக போய் சேர வேண்டும் என்ற ஏக்கத்தில் இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. தீர்ப்பை சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க அந்த பெரியவங்க நமக்கு எப்படிலாம் துணையா இருக்காங்க. ஐயா மாதிரி ஒருத்தர் திண்ணையில் உட்கார்ந்து இருந்தாரு. இப்படி ஒரு 4-5 பசங்க கிடுக்குன்னு வந்துச்சுங்க. பெருசே வார்த்தையை பேசுறவர் அப்படின்னாரு. நாங்கள் இப்படியே போனா அந்த ஊருக்கு எவ்வளவு நேரத்துக்கு போய் சேரணுங்க. அவர் பதிலே சொல்லல. பெருசு கால் கேட்குதா இல்லையா, கம்முனே இருந்தார். இந்த பிள்ளைங்க எகத்தாளமா இந்த கண்ணும் தெரியுதுல காதும் கேட்கல வந்து மாரியம்மா கோயில் உட்காந்து உயிர் வாங்குதுங்கடா, ஒரு மனுஷனை மதிக்குதுங்களா, ஒன்றும் பேச மாட்டேங்கிறான் கிளம்ப அப்படின்ட்டு வேக வேகமா போனாங்க. அந்த மரத்தை தாண்டினாங்க. டேய் தம்பி வாடாங்கன்னாரு. பாரா பெருசு கூப்பிடுது. என்ன ஆகுனாங்க, தம்பி நீ இப்படியே போனேன்னா 1 மணி நேரத்தில் அந்த ஊருக்கு போயிடலான்னாரு. அது அப்பயே சொல்ல வேண்டியதானே, இப்ப என்ன போக விட்டு கூப்பிட்டு கேட்கற சொல்ற. டே தம்பி நீங்க எவ்வளவு வேகமா போறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்க நடக்கிறத பார்த்தா 10 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல போயிருன்னு சொன்னார். இந்த அனுபவம் தான் அந்த கிராமத்துல இருக்கு. கிராமத்து வழிகாட்டி தான் நமக்கு எப்படி எங்க போகணும் என்னன்னு. நமக்கு ஒருத்தர் வழிகாட்டினார் இந்த ஊர்ல. கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு ஒரு பெரிய பதவியை அனுபவிச்சார். அதுக்கு பின்னாடி நம்ம எந்த பெரிய பதவிக்கு ஏன் போக முடியல, நெளிவு சுழிவு இல்லாம நம்ம பாட்டுக்கு இருந்துட்டுங்க. ஒருத்தரை ஃபாலோ பண்ணல, அதை வந்து நம்ம கடைபிடிச்சு அதை பாதுகாக்க தெரியல, பெரியவங்களை நம்ம மதிக்கல, கிராமத்து வாழ்க்கையை நம்ம மதிக்கிறது இல்லைங்க. என்னமா எனக்கு எல்லா வசதிகளும். இன்னைக்கு கூட நாங்கள் ஒரு வீட்டில் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, உண்மையாக ரொம்ப கஷ்டங்க. அந்த வீட்டில் ஃபேன் போட்டால் கூட வேர்க்குது. எவ்வளவு கஷ்டத்தோட இன்னைக்கு மக்கள் அந்த கிராமத்து வாழ்க்கையை இன்னைக்கு கிராமத்திலே கஷ்டப்பட்டு தான் அனுபவிச்சு. அன்னைக்கு ஓலை வீட்டு வச்சு கட்டினுங்க. வெயில் காலத்துல வெயில் தெரியாது, குளிர் காலத்துல குளிர் தெரியாது. வாழ்ந்த வீடுகளையே நம்ம வந்து அழகா கட்டி நமக்காக கட்டி வச்சிருந்தோங்க. நம்ம உடல் நலத்திற்காக கட்டி வச்சிருந்தோங்க. இன்னைக்கு வீட்டையே ஆடம்பரமா கட்டுறேன்னு சொல்லி காற்றோட்டம் கூட இல்லாம கட்டக்கூடிய இடம் இப்படி இருக்கேன்னு இவங்க ரொம்ப வேதனையா பேசியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குதுங்க. சரி, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கலாம். பேசுற பேச்சிலேயே தெரிஞ்சிருங்க ஒருத்தர் தன்மை என்னன்னு. இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். நீ கிராமத்துல நகரத்துல இப்படி இருக்கு. ஒரு 2 பெரியவங்க பேசினாங்க. முனுசாமி நாளைக்கு உங்க தெருவுக்கு வரலான்னு இருக்கிற, கந்தனை வந்தா பார்க்க முடியுமான்னார். வார்த்தை நல்லா கவனிங்க, கந்தனை வந்தா பார்க்க முடியுமான்னார். எதுக்கு சொன்னார் முனுசாமி, அட படா பெரியசாமி நீ 3 மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தா கந்தனை பார்க்கலாம். அவ்வளவுதான், உரையாடல் முடிஞ்சிருச்சுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப நாளாச்சு அவனை பார்த்து உயிரோட இருக்கானா இல்லையான்னு கேட்கக்கூடாது, உயிரோட இருக்கானா இல்லையான்னு நெகட்டிவா பேசக்கூடாது. அவனும் சொன்னா செத்து போயிடான்னு சொல்லல, 3 மாசம் முன்னாடியே வந்திருந்தா பார்க்கலான்னு. இப்படி வார்த்தைகளை இன்னைக்கு நகரத்துல நாகரிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க சார், இருக்காங்க. எங்க ஒண்ணுமே தெரியாத முகம் தெரியாத மக்களுக்கு ஓடோடி உதவினாங்க. இந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு ஆள் இருந்தாங்க, இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, சென்னையில் உண்மையா நடந்த சம்பவம். 10 கோடி ரூபாய்க்கு பொறுமானமுள்ள வீட்டுல ஒரே ஒருத்தர் இருக்கிறாராம், 68 வயசு, 2 பெண் பிள்ளைகளே சென்னையிலே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. விஜயன் ஒரு பேச்சாளர் இருக்கிறாரு, டிவில எல்லாம் பட்டிமன்றம் பேசுவாரு. விஜயன் வந்து அவங்க கம்பெனிக்கு ஒரு ஆள் எடுக்கணுமா இன்டர்வியூக்கு ஒரு 26 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால அந்த விஜயனுடைய பேச்சு திறமை இருக்கு. அவர் இந்த கம்பெனிக்கு செலக்ட் பண்ணது நல்லா இருந்ததுனால நீ எங்க வீட்லயே மாடியில தங்கிக்கன்னு இடம் கொடுத்தாராம். அவரு நைட்டு 10 மணி 11 மணிக்கு வரப்ப இவருக்கு ஒருத்தரே உட்காந்துட்டு அவர்கிட்ட பேசுறது ஏங்கு வரோம், மணிக்கணக்கா பேசுவாராம். இவர் விட்டா போதுனால எஸ்கேப் ஆகி நான் போயிடுவேன். சில நேரங்களில் காம்பவுண்ட் குதிச்சாலும் நான் வீட்டுக்கு மேல மாடிக்கு போயிட்டேன். அப்பதான் தெரியுது. அவர் சொன்னாரு, விஜயன் ஒரு நாள் கூப்பிட்டு தயவு செஞ்சு உட்காருங்க, நானும் கிராமத்துல தான் இருந்தேன், எங்க அம்மா வந்து என்கிட்ட உட்கார்ந்து டே தம்பின்னு பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நான் 10 மணிக்கு பயங்கர வசதி இல்லாத ஏழை குடும்பத்திலிருந்து நான் உழைச்சு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சேன். இன்னைக்கு சென்னையில அவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கிறேன். எங்க அம்மா நைட்டு 10 மணி வரை எனக்காக கண்ணு முழிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த தட்டுல சாதத்தை போட்டு வச்சிருப்பாங்க. நான் வந்த உடனே அந்த சாதத்தை எடுத்துட்டு அப்படியே அந்த லேப்டாப் எடுத்துட்டு உள்ள போயிடுவேன்.
அவர் என்னுடைய பிஏ கிட்ட கேட்டு கேட்டு அதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டு அப்படியே டயர்டாக படுத்துப்பேன். எங்கள் அம்மா வந்து அப்படியே கதவோரமாக நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. மாதவா மாதவான்னு கூப்பிடுவாங்க. அம்மா போய் படுமா நீ, நான் வந்து அப்புறம் பேசுறேன்னு. 11 மணி 11 மணிக்கு போய் பார்த்தா எங்கள் அம்மா அப்படியே இப்படி குறுங்கி படுத்துருப்பாங்க. எங்கள் அம்மா தலைமுடியை நீவிட்டு தொடர்றது கூட தெரியாமல் அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. நான் காலையில் 4 மணி 5 மணிக்கு நான் எந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வருவாங்க. அதுக்குள்ளே எனக்கு கார் வந்துடும், நான் கிளம்பி போயிடுவேன். இப்படியே வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் இறக்குற தருவாயில சொன்னாங்க, நீ ஓடி சம்பாதிப்பா, ஊர் பூரா வளைச்சு போடுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உறவுகிட்ட ஒரு வார்த்தை பேசுப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த ஃபீல் பண்றேன். என்னுடைய பிள்ளைகளை நான் குறையெல்லாம் சொல்லல, அவங்க புருஷன் கூட சந்தோஷமா தான் இருக்காங்க. அவங்க கடமை இருக்கு, அவங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க குழந்தை குட்டி இருக்கு, அவங்க குடும்பம் இருக்கு, அவங்க பாக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு ஆள் இல்லாம தான் உங்ககிட்ட பேசுறேன், என்னை தப்பா எடுத்துக்காதுன்னு சொன்னப்ப அந்த விஜயன் அவ்வளவு பெரிய ஒரு பேச்சாளர் அப்படியே அவர் கையை பிடிச்சு உருகினாராம், அழுந்தாராம். பேசுவதற்கு இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் ஆள் இல்லை. இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க மடியில் படுத்துட்டு எத்தனை பேரமாரி வந்து பேசுறாங்க. ஏன்னா நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன், நத்தமேடுன்னு ஒரு கிராமம். அந்த ராம நவமிக்கு பேச கூப்பிட்டாங்க. ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நான் அழுந்துட்டுங்க. அவர் ஒரு ஆசிரியர், அவருக்கு இந்த இடத்துல வாங்கிட்டு உதட்டு பிளவு உதட்டு. அவர் வந்து வேப்பனப்பள்ளியில் ஒர்க் பண்றாரு. ஒரு சயின்ஸ் மீட்டி ஃபர்ஸ்ட் நம்ம செல்ல முடியல தான் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அப்புறம் சின்னவத்தில் அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு போயிருக்காரு அவர் அந்த தம்பி. அவரு அந்த கோயிலுடைய பூஜை அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பையன் நல்லா சிகப்பா இருக்கிறான், அவங்க பாட்டி நல்லா சிகப்பா இருக்காங்க, இவரு ஆசிரியர் மட்டும் சிகப்பா அந்த உதட்டு இருக்கு. அவங்க வந்திருக்காங்க, பூஜை அவங்களுது. அந்த ஊருக்காரெல்லாம் கேட்குறாங்க, ஏப்பா உங்க வீட்டுக்காரி வரலையா, உங்க வீட்டுக்காரி வரலையான்னு. அந்த அம்மா கண்ணு கலங்குது. எங்க வீட்டுக்காரி அடுத்த பஸ்ல வருவா அப்படின்ட்டாரு. இவர் மட்டும் பையனை கூப்பிட்டு வந்துட்டாருங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு ராம ஸ்ரீதேவி பூதேவிக்கு பூஜைய ஒரு மகன் பேரன் மட்டும் வந்திருக்காங்க. அந்த பாட்டி அந்த பேரனை கையை விடாம பிடிச்சிட்டு அவங்க தான் அந்த பச்சை மாவு விளக்கு பண்ணி அந்த பூஜைக்கு அந்த அம்மா விளக்கு எட்டு வராங்க. அந்த பையன் பேரன் கையில கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, மடியில் தூக்குவாங்க. அந்த பையன் விலகி போறாங்க. அப்ப போய் கண்ணு பாட்டி உங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க தானே? ஆமா அங்கிள், போய் பாட்டி கிட்ட பேச வேண்டியது தானே? அங்கிள் பாட்டி கிட்ட பேசினா அம்மா திட்டுறாங்க அங்கிள். ஏங்கன்னு திட்டுறாங்க? பாட்டி ஒழுங்கா பல்லு விளக்குறதில்ல அங்கிள், பாட்டி வந்து ஸ்மெல்லாம் அடிக்குது, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு டர்ட்டியா இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் சுத்தமே பண்றதில்ல. இந்த பையன் அதுக்குள்ளேயே அவ்வளவு சொல்றாங்க. ஒரு சின்ன பையன், ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு, பாட்டிக்கு நேரம் இருக்காது அப்படி சொல்லிட்டு போய் பாட்டிக்கு ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க அப்படின்னு. கொடுக்கலாமா அங்கிள்? அம்மா திட்ட மாட்டாங்களா? அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் போகாதாமா? போகாதா, போடா போய் கட்டி பிடிச்சி முத்தம் விடுறான்னா. அவங்க பாட்டி வந்து அந்த 5 குறவர்கள் சிலை கிட்ட அப்படியே நின்று இருந்தாங்க. போடாங்க. அவங்க போனோடனே அந்த பாட்டியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தோம். அந்த பாட்டி அப்படியே கண்ணில் தண்ணி கடை கொடுத்துதுங்க. என்னடா ஆச்சு ஸ்ரீராமன்? அந்த அங்கிள் சொன்னாங்க உங்களுக்கு கிஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. அந்த அம்மா வந்து கையெடுத்து அங்கிருந்து கும்பிடுறாங்க. சார் நீங்க எங்க ஊர்லயே இருந்துருங்க சார், என் பையன் இன்னைக்கு 7 வயசு சார், அவனுக்கு ஒரு நாள் நான் முத்தம் கொடுத்தது, என்னைக்கு முத்தம் கொடுத்தா அன்னைக்கு தான் சார் கூப்பிட்டு தம்மனம்பட்டியில இருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊரு நத்தமேடு. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நத்தமேடுல இருந்து தர்மபுரிக்கு வரதுக்கு 46 கிலோமீட்டர். 46 கிலோமீட்டர்ல இருந்து கலெக்டரேட்டுக்கு முன்னாடி தம்மனம்பட்டி இருக்கு. அந்த பொண்ணுடைய வீட்டுல போய் அங்க நிலம் வாங்கி வீடு கட்டுறாரு இந்த ஒரு மகன். இவ்வளோ தூரத்துல டிராவல் பண்றாரு. நைட்டு நிகழ்ச்சி முடிச்சு அது சந்தோஷமா அந்த அம்மா இன்னைக்கு என் பையன் என் கூடயே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போறேன்னா நானும் உங்களோடய வந்தாருங்கன்ட்டு என் கூடயே பைக்ல பேரனை கூப்பிட்டு வந்துட்டாரு. அந்த அம்மா வந்து அப்படி அழுகுறாங்க சார். இந்த உறவுகள் என்ன ஆயிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிராமங்களை நோக்கி கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு நகர்ந்து வீட்டில் இருப்பவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் சிதைத்து கொண்டிருக்கிறோம். சற்று யோசிச்சு பாருங்க. நேரமே இருக்கிறது இல்லை. கறிக்குளம் வச்சு எடுத்துட்டு வர்றார் ஒருத்தர், தர்மபுரியிலிருந்து பெண்ணாரத்து கறிக்குளம் வச்சு எடுத்து வர்றார். எடுத்து வந்து மாங்கர கிராமத்துக்கு ஒரு இயற்பியல் ஆசிரியர் கொண்டு வராரு. கொண்டு வந்தோடனே அவங்க அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த அம்மா கறிக்குளம் வாங்கி வச்சுட்டு உடனே பையன் பிசிக்ஸ் ஆசிரியர் +2 பாடம் நடத்துறாரு. அவருக்கு பையனே எங்கே காலேஜில் படிக்கிறான். அந்த அம்மா அந்த மகனுடைய கையை இப்படிலாம் பிடிச்சி அப்புறம் துணியெல்லாம் நீயே துவைக்கிறியா, வாஷிங் மிஷினில் போட்டுக்கிறியா, துணியெல்லாம் அயன் பண்ண கொடுத்துரு, எல்லாம் மடிக்க வச்சு எல்லாம் உங்க வீட்டுக்காரி உங்ககிட்டயே வேலை வாங்குவா. அந்த இது வராங்களா, ஆயா வருதா? ஆயாலாம் வராங்கம்மா.
பாத்திரம் கழுவுறதுக்கு, வீடு பெருக்குறது ஆயா வராங்களான்னு. ஏங்க இந்த பாசத்தை ஒரு அந்த கறி குழம்புக்கு ஏகிட்டு இருக்கிறவங்க வந்தவொடனே ஒரு போட்டு சாப்பிடலாம்னு இல்லாம தன்னுடைய மகனின் தொடையை அழுத்தி கொண்டு, கையை அழுத்தி கொண்டு, துணி நீயே துவைக்கிறியா, வேலைக்காரி வராங்களா எல்லாம் கேட்கிறாங்கன்னா, இந்த நகரத்து வாழ்க்கையில் என் மகன் நாளாய் கிழிந்து கொண்டிருக்கிறான். என்னிடம் இருந்தால் நான் சமைக்கின்ற அந்த சுவை, நான் சமைக்கின்ற அந்த சத்தான உணவு என் பிள்ளைக்கு போய் சேருமே என்று ஏங்குகின்ற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் அருமை பெரியவர்களே. பொண்ணு பார்க்கறத பத்தி சொன்னங்கள்ல, ஒரு அம்மா ஒரு மாமியா கண்டிஷன் போடுச்சு. பாருங்க, எனக்கெல்லாம் பொண்ணு மருமக வரணும்னா 4 கண்டிஷன் இருக்கணும். பொண்ணு அழகா இருக்கணும், பொண்ணு அழகா இருக்கணும். 2வது கண்டிஷன் படிச்சிருக்கணும். 3வது கொஸ்டின் அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். 4 கண்டிஷன் தாங்க ஆரம்பிச்சான். சரிங்க மருமக, சரி அத்தா எனக்கு 4 கண்டிஷன் தான் இருக்கிறத, நான் உனக்கு எனக்கெல்லாம் ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க. நானும் எங்கள் அத்தை மாதிரி 4 கண்டிஷன் போட மாட்டேன். நான் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டு ஒரே கண்டிஷன்? பரவாயில்ல சொல்லுன்னப்ப, நான் வர வீட்டில் எங்கள் மாமியா போட்டோவில் மட்டும்தான் இருக்கணும். நான் வர வீட்டில் எங்கள் மாமியா போட்டோவில் தான் இருக்கணும். அதான் ஒரே கண்டிஷன். இப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த குடும்பம் எப்படி நடக்கும்? இது இன்னைக்கு நகரத்தில் நடக்குது. இவங்க பேசியிருக்காங்க. இதான் நம்ம ஒற்றுமைக்கு இன்னைக்கு நடந்த ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கிராமத்து வாழ்க்கை சார், இது எல்லாருக்குமே தெரியும் சார். யாருக்கு தெரியும்னா, இந்த தலைமுறைக்கு தெரியாது, ஐயாவுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஒரு பாட்டு மட்டும் அந்த 2 லைன் பாடுறேன். கிச்சடி சம்பா குத்தி எடுத்து, மொச்ச குழம்பும் வச்சு எடுத்து, மாமாவே உனக்காகத்தான். இப்படி ஒரு பாட்டு மட்டும் கேட்டுறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இப்படி பாட்டு எழுதினார் சார்? கிச்சடி சம்பா அரிசி எப்படி இருக்குங்க சார்? ஐயா எப்படிங்க இருக்கும்? வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குங்க. வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும், தாள் நீளமா இருக்கும். சரி, இதை பொங்கலா என்ன ஆகும்? அரிசி வெள்ளையா வருங்க, சாதம். இத யாருக்கு கொடுக்கணும்னா, குழந்தை பிறக்கின்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்தா பால் ஊறும். மாட்டுக்கு அந்த கஞ்சி ஊத்துனா மாடு அதிகமா பால் கறக்கும். மொச்ச குழம்பு எதுக்கு தராங்க? ஒரு அந்த அந்த பெண்ணுடைய குழந்தை பிறந்த பெண்ணுடைய உடலில் அந்த பால் நாத்து இருந்துட்டே இருக்கும். அந்த மொச்ச குழம்பு அந்த மசால் வாசல் போறப்ப அந்த பால் நாற்றத்தை குறைக்கும். ஒரு திரைப்பட பாட்டுலயே இவ்வளவு விஷயத்தை வச்சிருக்காங்கன்னா, இது நகரத்துல நடக்குமா கிராமத்துல நடக்கும்? யோசிச்சுப்பாரு. அப்ப வாழ்வியல் தத்துவங்களை ஒட்டுமொத்தமாக வடித்து கொடுத்தது திரைப்படங்களை கூட கிராமத்துல நிறைய வச்சிருக்காங்க. நகரத்துல ஒன்னே ஒண்ணுதாங்க, மனிதர்கள் சண்டை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்க பேசினா பேசி சண்டை வந்தா பேசாம போயிடுவோன்னு போனா அது கிராமமா. எங்க பேசி சண்டை வந்தா அவன் என்கிட்ட பேசாம போயிடுவானோன்ட்டு போனா அது கிராமமா. எங்கே பார்த்தாலேயே சண்டை கண்டி வந்துருமோன்னு போனா அதுதான் நகரம். அப்ப பார்க்காமே இருக்கணும். அதனாலதான் இதுதான் இவங்க சொன்ன யதார்த்தம். அந்த நகரத்துல விட்டு கொடுக்க மனப்பான்மையும், ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் இருக்கு. ஐயோ நானே இப்படிதான் தனியா மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு யாரும் ஆறுதலேன்னு நினைக்கிறப்ப அவங்க ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க. எந்த மாதிரி விட்டு கொடுத்தாங்கன்னா, முன்னாடி எதிர் வீட்டுல 2 பேர் இருக்காங்க. ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரு, இவங்க நம்ம மாதிரி ஆளுங்க. 2 குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை ஒரு 15 வருஷமா. இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருக்கு ஒரு ஆசிரியர் குடும்பம், அவங்க பையனுக்கு திருமணம் வச்சிருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் எதிர்த்து வீட்டுல ஒரு பத்திரிக்கை கொடுத்துருங்க அவங்களுக்கு அப்படின்னு. சரி எல்லாரும் சொல்றாங்க, போய் பத்திரிக்கை கொடு. நம்ம ஊர்ல அப்படி நடக்கும், சண்டை போட்டிருப்பாங்க. எல்லாம் மேரேஜ் வரப்போ ஊருக்காரன் சொல்லிட்டு குடுறா ஒரு பத்திரிக்கை, யாராவது 4 பேர் கொடுக்கல அவனுக்கு கொடுறா அப்படின்னு போய் பத்திரிக்கை கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. சந்திரகண்டு திருமண நாளுங்க. இவங்க மாப்பிள்ளை கூட்டு போறாங்க, எல்லாம் போறாங்க. அந்த முஸ்லீம் சகோதரர்கள் கணவன் மனைவி வாசப்படியில உட்காந்துருக்காங்க சார். மதியம் உட்கார்ந்தவங்க ஒரு 2-2:30 மணிக்கு உட்கார்ந்தவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் கூட எந்திரிக்கலைங்க. இவங்கெல்லாம் மாப்பிள்ளை கூட்டு மண்டபத்துக்கு போனாங்க. அடுத்த நாள் திருமணம்லாம் முடிச்சு வந்தாங்க. இவங்க ஹாஸ்பிட்டல உட்காந்துருக்காங்க. வரவங்களாம் திட்டுறாங்க, என்ன ஜென்மம் கூட அவங்க, என்ன இதெல்லாம் ஒரு பகையா? அதுக்கு எங்கேயாச்சும் ஊட்டு போட்டுட்டு வெளியூருக்காச்சும் போய் தொலைனால ஏன் இப்படி வெறுப்பேற்றணும்? எவ்வளவு ஒரு திமிரு பாரு அப்படின்னு. அதாங்க புரிதல். அப்புறம் 2-3 பேர் பார்த்தாங்க, இது சரியில்லையே, போய் கேட்டலான்ட்டு. ஏயா பாய், என்ன அவனுக்கு அவ்வளவு திமிரு? என்ன பத்திரிகை மதிச்சு வச்சுங்க, நீ திருமணத்துக்கு வரலாம் கூட பரவாயில்ல, என்ன ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்கன்னு. அப்பதான் இந்த முஸ்லீம் ஐயாவும் மனைவியும் கையெடுத்து கும்பிட்டு அழுந்தாங்களாம். ஏங்க அழுகுறீங்கன்னப்ப, ஐயா நேற்று என்னுடைய மகன் ஒரு கிரிக்கெட் விளையாட போயிருந்தான். கிரிக்கெட்
மட்டையில ஒரு பையன் அடிச்சு ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப இறந்து போயிட்டான். இறந்ததா பாடி கொண்டு வந்தாங்க. 2 மணிங்கெல்லாம் பிள்ளை முகூர்த்த கட்ட போனீங்க, பாடி கொண்டு வந்து ஆம்புலன்ஸ் வீட்டுல இறக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க யாருக்கு சொல்லாம பாடி வீட்டுல இருக்கு. நீங்க திருமணம் எல்லாம் முடிச்சு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை அனுப்புற பழக்கம் உங்களுக்கு இருக்கு. எப்போ உங்க பையனையும் பொண்ணையும் அனுப்புறீங்களோ அப்பதான் நாங்க எங்களுடைய இறுதி சடங்கே செய்யறோங்க. அது வரையும் எங்க வீட்டுக்குள்ள யாரும் போயிடக்கூடாது. அதே மாதிரி நாங்க வெளியே வந்து உட்கார்ந்து இருந்தா எதுவுமே நடக்கலன்னு தெரியும்னு சொல்லி தன்னுடைய மன கஷ்டத்தை எல்லாம் என் பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த சுப நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மறைத்து வைத்துக் கொண்டு மனதிலே 1000 சோகங்களை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களாக வாழுகின்ற பக்குவம் இன்றைக்கு நகரத்தில் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் அருமை பெரியவர்களே, தாய் தந்தை தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த பிள்ளைகள்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். நம்மளை பெத்ததுக்கு நாம எதுவுமே செய்யல, அவங்களுக்கு எதுவுமே செய்யல. பட்டு துணி எல்லாம் வச்சு தாங்க சொல்ல, மெத்தையில படுக்க வச்சு தூங்க வைக்க சொல்ல, தங்க தட்டுல சாதம் போட்டு தர சொல்ல. சார் நீங்க இது எல்லாமே கொடுக்காம போங்க சார். எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அம்மா கிட்ட போய் பக்கத்துல ஒரு படியில மேற்படியில அவங்க உட்கார்ந்தா நீ கீழே படியில உட்காருங்க. அவங்க புடவையோடு அவங்க உடலோடு நம் உடலை உரசி கொண்டு உட்காருங்கள். அவங்க மடியில தலையை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். முடிந்தால் அந்த அம்மாவுடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். சாப்பிட்டியாமா, உடம்பு நல்லா இருக்கா? நான் பேருக்கு தாமா நான் தர்மபுரியில குடியிருக்கிறேன், என் மனசு பூரா இங்கதாமா இருக்கு, நான் நாளைக்கே வந்துடுவேன், என் பிள்ளை படிக்கணுமேம்மா, இங்கிருந்து என்னால் பஸ்ஸில் அனுப்ப முடியல என்று ஏக்கத்தோடு பேசுங்கள். உங்க தாய் 1 மாசம் சாப்பிட்ட சாப்பாடு அன்னைக்கே முழுசா வயிறு நம்புற மாதிரி ஆயிரும். இதை இன்னைக்கு பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுங்க. சார் நீங்க என்ன செய்றீங்களோ அதான் சார் நம்ம பிள்ளைங்க செய்யும். ஒருத்தன் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி எல்லாம் தொட்டியில ஊத்துறோம், தேங்காய் தொட்டியில. அந்த பையன் பார்த்துட்டே நான் பேரண்ட்டே கொடுத்துருப்போம், இதை அவங்க பாட்டு கொடுத்துடாடா பாட்டி கொடுத்துடாடான்னு. அந்த கிளவி செத்து போயிட்டா இந்த தேங்காய் தொட்டி தூக்கி போட்டான். அப்ப இந்த பையன் ஓடி போய் கிடுகிட்டு வந்து கழுவி வச்சானோ, என்னடா செய்யறேன்னா, அப்ப நாளைக்கு உனக்கு இது வேணும் இல்லைன்னு. அதுதாங்க பிரச்சனை. அருமை பெரியவர்களே, கணவன் மனைவி தயவு செய்து சண்டை போடாதீங்க. பிள்ளைங்களுக்கு முன்னாடி ஒரே கடைசி செய்தியாக சொல்லி, அதை இறுதி செய்தியாக சொல்லி முடிக்கிறேன். எல்லாரும் அம்மா ஆரம்பிச்சப்பயே எல்லாரும் வள்ளுவரை பத்தி திருக்குறளை பத்தி சொன்னாங்க. ஒரு தமிழனாக இருந்து திருக்குறளை பேசாமல் போக முடியாது. ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அம்மா இறக்குற தருவாய்ங்க, கணவனை கூப்பிடுறாங்க, ஈனக்குரல் கூப்பிடுறாங்க, வாங்குங்க. ஏங்க எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சந்தேகம், அதை சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக கண்ண முடிடுவேன். என்னம்மா அதுன்னு, நீங்கள் ஒவ்வொரு முறையும் சாப்பிட்றப்ப ஒரு தேங்காய் தொட்டியில தண்ணியும் ஒரு ஊசியும் கொண்டு வர சொன்னீங்களே, அது எதுக்குன்னு சொல்லவே இல்லையே. அது சொல்லிட்டீங்கன்னா நான் நிம்மதியாக கண்ண முடியாது நினச்சி. அதுவாம்மா, அது ஒன்றும் இல்லை, இந்த சாதம் நீ பரிமாறுவில்ல, அப்போ ஏதாச்சும் சாதம் 1-2 கீழே விழுந்தா அதை எடுத்து அந்த ஊசியில் அந்த சாதத்தை எடுத்து அந்த தேங்காய் தொட்டி தண்ணி இருக்குள்ள அதை அழைச்சிட்டு அந்த சாதத்தையே போட்டு சாப்பிட்ருவேன், ஏன்னா சாதம் வீணாகக்கூடாது, அதுக்கு தானே. ஆமாம், நீங்கள் அப்படி ஒரு நாள் கூட சாப்பிட்லீங்களே நினச்சோம். நீ ஒரு நாள் கூட எனக்கு அப்படி பரிமாறலாமா? வாழ்நாளில் 60 வருடம் குடித்தனம் இருந்து பரிமாறுகின்ற ஒரு சாதம் கூட கீழே விழாமல் பரிமாறிய என் தாய் எங்கே? அந்த தாயினுடைய பாசத்தை உணர்ந்து கொள்ளாத என்ற இளைய தலைமுறை எங்கே? அந்த தலைமுறைகள் வாழுகின்ற இடம் எல்லாம் இந்த கிராமங்களில் தான் இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், நீங்கள் சம்பாதிப்பதற்கு எத்தனை உலக நாடுகளுக்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், உங்களை எந்த கருவறையில் பிறந்தீர்களோ அந்த கருவறை இருக்கின்ற அந்த மண்ணில் தான் உங்கள் உடல் புதைக்கப்படுகிறது. அருமை பெரியவர்களே, இதான் சொன்னாங்க, 2 மாதங்கள் எனை தாங்கினால், 2 மாதங்கள் எனை தாங்கினால், நான் எழுந்தோடி விளையாட எனை தினம் ஏங்கினால், 2 மாதங்கள் எனை தாங்கினால், நான் எழுந்தோடி விளையாட தினம் ஏங்கினால், அன்னை 2 மாதங்கள் எனை தாங்கினால், கால்களில் வைத்தென்னை குளிப்பாட்டினால், கால்களில் வைத்தென்னை குளிப்பாட்டினால், என் கண்களுக்கு மை எழுதி எழில் கூட்டினால், என் கண்களுக்கு மை எழுதி எழில் கூட்டினால், உணர்வோடு மொழி தன்னை என கூட்டினால், உணர்வோடு மொழி தன்னை என கூட்டினால், நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுத்தால்,
நான் நெஞ்சில் உதைத்த போதும் கால்களுக்கு முத்தம் கொடுத்தால் அன்னை 2 மாதங்கள் என்னை தாங்கினாள். 10 மாதம் சுமந்த தாயை நாம் காலம் முழுவதும் சுமக்கின்ற பக்குவத்தை கிராமங்களில் பெறுவோம். அனைத்து மகிழ்ச்சிகளிலும் கொட்டி கிடக்கின்ற பொக்கிச கிராமங்களே என்று சொல்லி வாய்ப்பிற்கும் வாய்மொழி கேட்டதற்கு நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து பிரியாத விடைபெற்று செல்கின்றோம். அன்பு வணக்கம், நன்றி.